அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புதிய காணொலியோட உங்களை சந்திக்க போகிறேன். என்னென்னு சொல்லின்னு சொன்னால், சுயமாக சில பொருள்களை நீங்கள் தயாரிக்கக்கூடிய தன்மையாய் இருக்க வேணும்ன்றதை நான் காட்டித்தர போகிறேன். உதாரணமாக, முதலாவது நீங்கள் ஒரு முருங்கையில பொடி ஏற்கனவே செய்தது, ஆனாலும் இந்த முருங்கையிலேயே இப்படி காய பண்ணி அதுக்கு இது வந்து நல்ல சத்து நிறைந்தது. இன்றைய காலத்தில் இதை வந்து நாங்கள் கூட உணவுகளோட சேர்க்கலாம். அதை விட தண்ணித்தன்மையாக இப்போ சூப் மாதிரி இந்த முருங்கையில் பொடியை போட்டுட்டு மிரக்கறிகளை போடலாம், அப்படியெல்லாம் செய்யலாம். அது வந்து இப்போ உதாரணமாக எங்களோட ஊரில் வந்து வேலியில் இருக்கும், அதை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். தயவுசெய்து இதை அப்படி செய்து இந்த முருங்கையிலேயே நீங்கள் இப்படி பதப்படுத்தி காய பண்ணி பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பருப்பு வகைகள், நான் இதில் பாசிப்பயறு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மற்றது ரசப்பொடி இவ்வளவும் சேர்த்து இந்த முருங்கை இலையோடு சேர்த்து இருக்கிறேன். இப்போ இதை நீங்கள் சாதம், அதாவது சோறோ இல்லாட்டி வேறு என்ன உங்களுக்கு விருப்பமான இதுக்கு தூவி சாப்பிடலாம். இதை விட இப்போ பானுக்கு கூடிய, இப்போ நான் வந்து இந்த ப்ரௌன் ப்ரெட்டில் கூடி பட்டரை பூசிட்டு இதை அப்படி போட்டு சாப்பிட்றேன். ஏனென்று சொல்லின்னு சொன்னேன், இது ஒரு சத்து நிறைந்தது. உண்மையாக இது சின்ன பிள்ளைகளுக்கு கூடிய சிறந்தது. நீங்கள் இதை உணவில் சேர்க்கணும். இந்த முருங்கை பொடியை நான் அடித்து போத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படித்தான் அந்த கலர் இருக்கும். நீங்கள் இதுக்கு என்ன கடலையெல்லாம் பொரித்து சேர்த்து இதோடு சாப்பிடலாம். இதை வந்து சில பேருக்கு அப்படின்னா தனியாக சாப்பிட்றேன்ட்டு, அப்படி இல்லை, சில உணவு வகையோடையும் சோறோ அல்லடி பான் அல்லது பிட்டோ உங்களுக்கு விருப்பமான இதோட தொட்டு சாப்பிடக்கூடியும் செய்யலாம். உங்களுக்கு தச்சலாக இது ட்ரையாக இருந்தால் நல்லெண்ணெயை சேர்த்து கூடி செய்யலாம். அடுத்தது பாருங்க, ஒரு காலை உணவு, அது நீராகாரம் மாதிரி தான். உதாரணமாக நீங்கள் ஓட்ஸ் எப்படி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி அதுக்கு ஒரு பதிலீடானது. இதில் வந்து இந்த மா வந்து கவுனி அரிசி, அடுத்தது கொள்ளு, கம்பு இவ்வளவும் சேர்த்த இந்த இதை மாவாக்கி வச்சிருக்குது. இதுக்கு இடையில நான் வந்து ஒரு புரோட்டீனுக்காக வேண்டி பயறு வறுத்து ஒரு சின்ன பேக்கெட்லேயே அதையும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சொன்னால், தண்ணியை சுட பண்ணிட்டு இந்த மாவை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அதை கரைச்சிட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடாக்க வேணும். சூடாக்கிக்க உண்மையாக இதுக்கு ஒரு அந்த வாசமும் இருக்கணும்ண்டு அதோட நான் ஏலக்காயும் சேர்த்தேன். அப்போ அந்த வாசம் நல்ல மாதிரி வரைக்க நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னேன், ஏற்கனவே நீங்கள் அந்த பயரையும் அவிச்சதை தான் சேர்க்க வேணும். அப்போ அப்படி சேர்த்து பால் கொஞ்சம் விட வேணும். நான் உண்மையாக அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா, சில பேர் பால் விடாமல் சாப்பிடலாம் குடிக்கலாம்னு சொல்லினோம். ஆனால் உண்மையாக பால் விடாட்டி சாதுவான கசப்புத்தன்மை இருக்கும். அப்போ நீங்கள் விரும்பின என்ன பால் எடுக்கிறீங்களோ, தேங்காய் பாலோ இல்லாட்டி பசுப்பாலோ ஏதோ சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நீங்கள் இப்போ தானே எல்லாருமே இந்த நட்ஸ் வகை சாப்பிட்றீங்க. அதில் நான் உண்மையாக இது செய்து பார்த்துட்டு நான் இந்த முந்திரிய வற்றல் போட்டு இதை காய்ச்சி கஞ்சியாக குடிச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்போ அதே மாதிரி நீங்கள் வேறு கஜு, பாதாம், பிஸ்தா இப்படி நிறைய இருக்குது. அது உங்களுக்கு எது பொருத்தமோ அதை எல்லாத்தையும் போட்டு இப்படி நீங்கள் கஞ்சி மாதிரி குடிக்கலாம். பார்க்க உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த நிறம் வந்து இந்த கவுனி அரிசி வந்து கருப்பு தானே, அப்போது ஒரு வித்தியாசமான கலராக இருக்கும். என்ன சில பேர் கேட்டவியல், ஏன் கவுனி அரிசியை மட்டும் கஞ்சியாக குடிக்கலாம்ண்டு. அதுவும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஆனால் அந்த கவுனி அரிசியில் இருக்கிற கார்போஹைட்ரேட் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது, அதாவது செல்லோஸ் கூடிய கார்போஹைட்ரேட்டாக இருக்கிறபடி. ஆனால் அதால் தான் நான் இந்த புரோட்டீன் சேர்ந்த பயரையும் சேர்த்து மற்ற கொள்ளு, அடுத்த கம்பு, அந்த முந்தின காலத்தில் இந்த கம்பு அரிசியை தரான் சாப்பிடுவினோம். என்னென்னா இந்த கம்பு அரிசி சாப்பிட்டா கம்பு போல் நடக்கலாம், மெல்லிய ஆக்களாக இருப்பினமா. அப்போ அப்படி நீங்கள் எல்லாம் வருவீங்க. அப்போ இப்படியான இந்த காலை உணவாக இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னென்னு சொல்லின்னு சொன்னால், இது ரசப்பொடி. இப்போ வெறுமனே நாங்கள் ரசம் இதுகளை மல்லி, சீரகங்கள், உரைப்பு இதுகளெல்லாம் சேர்த்த பொடியாக செய்வீங்க. அதுக்கூட சேர்த்து என்ன செய்திருக்கிறான்னு சொல்லின்னு சொன்னால் கொள்ளு. அதே மாதிரி நான் இது இலங்கை, இந்தியா போன்ற இடங்களில்
எடுத்து இப்படி எல்லாம் செய்கிறேன்னா அப்போ இதில் கொள்ளை நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் இந்த ரசப்பொடியோடு சேர்த்துருக்குறோம். மற்றது நாங்கள் சில யோசிக்கிறோம் கொள்ளை முழுமையாக சாப்பிட்டு நாங்கள் உடலில் சில கொழுப்பை குறைக்கலாம் உண்டு. ஆனால் நாங்கள் அந்த படிப்படியாக சிறிதாக சேர்க்கிறது என்ன நல்லது. அப்போ இந்த கொள்ளு போட்டு ரசப்பொடி, அப்போ நாங்கள் இந்த ரசம் நாங்கள் வளமையாக வைக்கிற மாதிரி நீங்கள் புளிகள் மற்றது உள்ளி இதுகள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு இந்த ரசப்பொடியை நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது என்ன கொள்ளு ஏன் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு. கொள்ளு அநேகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த கொள்ளு பிரதான உணவு யாருடையதுன்னு சொன்னால் குதிரைன்னு. உண்மையாக குதிரையை பார்த்துருப்பீங்கள் எப்பவும் மெலிவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கொள்ளு ரசத்தை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் குதிரை மாதிரி வருவீங்க, மெல்லிதாக இருப்பீங்கள். மற்றது உடலில் இருந்த கெட்ட கொழுப்பு வெளியேறும். அதுதான் முதலாவது பிரச்சனை. அப்போ இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்த்து இன்னும் கொள்ளு சேர்ந்த நிறைய உணவுகள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அடுத்தது குறிஞ்சி அரசப்பொடி. என்ன நிறைய பேர் திருப்பியும் இது ஒருக்கா சொல்லுங்க என்று சொன்னேன். இது முக்கியமானது. சில பேர் அந்த ரசம் வச்சு குடித்து நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஒன்று போட்டேன் நான். அப்போ அதை மற்றவே எப்படி தாங்களே செய்ய வேணுமன்றதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னா அப்போ அந்த வகையில் நான் இப்போ இந்த குறிஞ்சாவை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இதையும் விட முடக்குத்தானையும் எப்படி சேர்க்கலாம். நீங்கள் இந்த ரசப்பொடி நோமலாக வச்சுருக்கிறதோட இந்த குறிஞ்சாயிலேயே இங்கே பாருங்க, இந்த குறிஞ்சாயிலேயே காய பண்ணி அப்படி வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் 100% எடுக்கணும்னு யோசித்து ஒன்றும் எடுக்காமல் விடுறதும் பார்க்க 50% எடுக்கலாம் தானே. சில பேர் யோசிப்பிடும் காஞ்சா சத்தெல்லாம் அழிஞ்சிடும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அழிவடையும். அப்போ இப்படி குறிஞ்சா இதை நீங்கள் பயன்படுத்தலாம்ன்றதை காட்டுறேன். என்னன்ட்டு ஏன் இப்போ திடீரென்று சொல்லின்னு சொன்னால் நான் இதெல்லாம் தமிழ் மார்க்கெட்லேயே இப்படி ஒரு சன் லீஃப்ன்னு சொல்லின்னு நான் ஒரு ஸ்டோல் ஒன்று போட்டேன்னா மிகவும் வரவேற்பாக இருந்தது. இந்த தமிழ் மார்க்கெட்டில் இப்படியான இந்த மூலிகை வகையான பொருட்களுக்கு மிகவும் வரவேற்பு கிடைத்தது. எல்லோரும் வாங்கினார்கள். அப்போ அதை நான் உண்மையாக அதை தாங்களே சுயமாக செய்ய வேணும் என்று சில அட்வைஸை கொடுத்தேன் என்று சொல்லின்னு சொன்னால் இந்த காலத்தில் எல்லாமே தாங்கள் செய்து தங்களோட சொந்த காலில் நிற்க வேணும். அப்போ அப்படியான வகையில் நான் அந்த சில பேருக்கு அதுகளை கொடுத்துறேன். அல்லது என்னோட நேரடியாக ஃபோனில் கதையுங்கோ என்ன அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழி நடத்துவேன்னு சொல்லிட்டு இவற்றை விட என்ன வீட்டு தேவைக்கு நான் செய்தேன். ஆனால் இதை ஒரு நீங்களும் அப்படி செய்யலாம், செய்து அப்படி வச்சுருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இந்த வெந்தயம் தெரியும் தானே, வெந்தயம். அந்த வெந்தயத்தை நாங்கள் இப்படி காய பண்ணி என்ன ஊற விட்டு இதை இப்படி நாங்கள் மிளகட்டி வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க, மிளகட்டி வச்சிருக்கிறோம். இதை திருப்பி இந்த ஃபுட் ட்ரையர்லேயே இல்லாட்டி நல்லா வெயிலில் கூடி நீங்கள் காய பண்ணலாம். இப்படி காய பண்ணி இங்கே நல்ல மாதிரி காஞ்சிட்டு இப்படி காய பண்ணினா பிறகு இதை நீங்கள் நல்ல பொடியாக அரைச்சி ஒரு போத்தில் போட்டு வச்சுருந்தா நாங்கள் தோசை செய்கிற நேரமோ அல்லது ஏதாவது வரையல் செய்கிற நேரம் அப்போ எல்லாம் போடலாம். நீங்கள் யோசிப்பீர்கள் ஏன் இப்போ இதுகளெல்லாம் காட்டிட்டு என்னத்துக்காக இப்படி செய்தது, சும்மா வெந்தயத்தை போடலாம் தானே என்று. ஆனால் இந்த முளைகட்டின வெந்தயத்தில் சத்து அதிகமாக இருக்குது. அப்போ அப்படியான இது ஒரு பெரிய வாசமும் பெறும். அப்போ நீங்கள் இதை இப்படி பொடியாக்கி போட்டு தோசை மற்றது வரைய இதுகள் என்னத்துக்கு நீங்கள் வெந்தயம் சேர்க்கணுமோ அதை சேர்க்கலாம். இது ஒரு வீட்டு குறிப்பு மாதிரி நீங்கள் வீட்டில் இதை செய்யலாம். ஒரு விடி எடுத்து 3 நாளைக்கு ஊற விட்டுட்டு பிறகு அந்த தண்ணியை வடித்து போட்டு நீங்கள் அப்படியே மூடி விட்டுட்டு ஒரு 4 நாள் 3 நாளைக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு முளையாக இருக்கும். பிறகு கொஞ்சம் தண்ணியை தூவி விட்டீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இப்படியே நல்ல
முளை வந்திருக்கும். அநேகமாக இந்த முளை கட்டிய எந்த தானியங்கள்லேயோ எந்த இதிலும் சத்துக்கள் கூட இருக்கிறது. மற்ற இதை நாங்கள் உண்மையாக சில பேர் வெந்தய பொடி கூடி கரைச்சி குடிக்கிறவியல். நான் அதை சொல்லலை, இது உணவில் சேர்க்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறேன். என்ற எல்லாமே பேக் பண்ணி அப்படி செய்கிறத விட்டு அடுத்தது இப்படியும் ஒரு வகையில் நாங்கள் வீட்டு தேவைக்கு செய்யலாம்ன்றதை காட்டியிருக்கிறேன். சரி மக்களே, நீங்கள் இப்படியான தேவையான பொருட்கள் இன்னும் ப்ராடக்டுகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனபடியாக இது உங்களுக்கு தேவை என்று சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ. 074 40 58 82 80 என்ற இலக்கத்தோடு நான் உங்களுக்கு பார்சலில் கூடி இங்கே எல்லா இடங்களுக்கும் அனுப்புவேன். அதையோட என்னோட தொடர்பு கொண்டு என்னென்ன மாதிரி என்னென்ன இதுகள் செய்கிறேன்னு சொல்லி நல்ல பூரண விளக்கம் தருவேன். இதை விட நீங்கள் இந்த தமிழ் மார்க்கெட்டு இம்முறை நடந்தது அதை பாருங்கோ. அதுலையெல்லாம் நான் அந்த விரிவாக சில யூடியூபுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் செய்யுங்கோ. அத்தோட என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினா தான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு இது போய் சென்றடைந்தால் தான் இது நீரிழிவு நோய்கள் அப்படியான இதுகளுக்கு மிகவும் சிறந்தது. மற்றது இப்படியான இது நாங்கள் இங்கேயும் லண்டனிலும் செய்கிறோன்றதை மற்றவர்களுக்கு தெரிய வேணும். சில பேர் இந்த தமிழ் மார்க்கெட்லேயே நான் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இதை செய்து கொண்டிருக்கிறேன், தெரியாதுன்னு சொல்லினோம். தயவுசெய்து இதையெல்லாம் பாருங்க. உள்ளூர் உற்பத்திகளுக்கு என்ன சொல்லுங்க, முன்னுரிமை கொடுங்க. ஏனென்று சொன்னால் அப்படி இருந்தால் தான் என்ன போல இன்னும் எத்தனையோ பேர் இப்படியான தொழிலை தொடங்குவதற்கு ஆதரவாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.